காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறது எப்படி? காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குன்னு ஏதாவது சக்சஸ் மந்த்ரா இருக்கா? இதுக்குன்னு ஏதாவது சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அப்டின்னா, எஸ் கண்டிப்பா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது என்ன அப்டிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியமான 2 விஷயம் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆவுறீங்க அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த காம்படிஷன பத்தி நெனைக்கவே கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம். ஏன்னா, நீங்க எப்ப அந்த காம்படிஷன் பத்தி நெனைக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்குள்ள அந்த பயம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எப்ப அந்த பயம் வருதோ, உங்களால ஃபர்தரா மோட்டிவேட்டடா, கன்சிஸ்டன்ட்டா படிக்க முடியாது. ஸோ, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் ஆவணும் அப்டின்னாலே, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்க அந்த காம்படிஷன மைண்ட்ல ஏத்தக்கூடாது. உங்களுக்கு நீங்க தான் காம்படிஷன். எப்ப நீங்க கன்சிஸ்டன்ட்டா எத பத்தியுமே நினைக்காம, விடாமுயற்சியோட, மோட்டிவேட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு நீங்க எவ்ளோ கம்மியா படிச்சாலும் சரி, விடாம நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்சஸ்க்கான ஃபார்முலா. 2வது ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மென்ட் பிளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டூ சக்சஸ். அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாலும், அந்த 6 மணி நேரமும் ஃபோக்கஸ்டா படிக்கணும். நீங்க 10 மணி நேரம் படிக்கிறீங்க, பட் ஃபோக்கஸ்டா படிக்கல அப்படின்னாலும் அது வேஸ்ட் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட படிக்கணும். அண்ட் அதே நேரத்துல ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ படிக்கிறீங்கிறத விட, ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த அளவுக்கு அடுத்தடுத்த டாபிக்க முடிச்சுட்டு, நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள எந்த அளவுக்கு கவர் பண்ணி, நீங்க அந்த டயத்துக்குள்ள முடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் செட் பண்ணிட்டு, அந்த டைம் லிமிட்குள்ள நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா வரும். ஸோ ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மென்ட் பிளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டூ சக்சஸ். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான சக்சஸ் மந்த்ரா. ஸோ திரும்பவும் சொல்றேன். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறீங்களோ, அந்த காம்படிஷன பத்தி நீங்க நினைக்கவே கூடாது. அண்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபோக்கஸ்டாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணி, சின்ன சின்ன டார்கெட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி, அண்ட் அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சாலும் சரி, அதுல சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இத லைக் பண்ணுங்க. இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. தேங்க் யூ.